கதவை திரடி. ஏய், இறக்க மாட்டிய? யோ, சம்பாதிக்கலாம் குடிச்சே காலி பண்ணிடு. நீ கிட்டக்க வந்தாலும் எனக்கு கொமட்டுது. பீடி நாத்த வேற. ஏய் டா, எத்தனையோ தப்பா சொல்லிட்டேன், உனக்கு எனக்கு ஆகாது. நீ இன்னொரு இந்த மாதிரி வந்தா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். ஏய், நான் சவால் விடுறியா? டா, இப்ப நான் சவால் விடுறேன். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனாதான்டி நான் அந்த வாசப்படியில கால வைப்பேன். போட்டி. உலகம் பெருசு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. தெய்வமே அண்ணே, ஜாக்கி அண்ணே, இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிற ஒரே ஆளு நீ தானே. தம்பிய பாரு, தினம் எனக்கு என் முன்னாடிக்கு சண்டை, நாளைக்கு நிம்மதி. பாபுலோ ஆய்வா கூடாது. அண்ணன் சொல்ற ஐடியா கேட்டா, டேய் ஒரு பொண்டாட்டி இருந்தா பிரச்சனை, இன்னொரு கண்ணாலம் பண்ணிக்கடா. ஐயோ அண்ணே, இன்னொரு கண்ணாலம்மா, அவ பார்த்தாலே எனக்கு கை கால வெட்ட வெட்ட விடணும். டேய், பயப்படக்கூடாது. அண்ணன் கதையை கேட்டா, எனக்கு பத்மா டேஸ் என்ன 2 பொண்டாட்டி. பத்மா குமுருகாடி சண்டை போட்டா அடுத்த செகண்ட் டேஸ் வீட்டாண்ட போவேன். ஒரு வாரம் கூத்து கும்மாலம் தான். அவன் மூஞ்ச காட்டுனா 50 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி நின்று பத்மாண்ட வருவேன். ஒரு வாரம் கேப் விட்டதுனால பத்மா என் மேல பாசமா இருப்பா. என் காலில் பிடிச்சி கதறி எழுது, மாமா மன்னிச்சுக்க மாமா, இனிமேல் சந்தேகப்பட்ட பவிமா இருப்பா. இந்த மாதிரி 2 பொண்டாட்டி இருந்தா மனசு ஏத்த மாதிரி ஜாலியா இருக்கலாம்டா. நீயும் கல்யாணம் பண்ணிக்கடா. பரவாயில்லையா அண்ணா சொல்ற ஐடியா இருக்கு. நம்ம மீனாவை ட்ரை பண்ணி பார்ப்போம். மீன் வஞ்சரம் ஓவாலு நெத்திலி மத்திலி எறா சுறா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம மீன் குட்டி ஃப்ரெஷ்ஷா இருக்கா. மீனம்மா மீனம்மா நானும் ஏனம்மா. என்னயா பாட்டெல்லாம் பலமா இருக்கு. மீன் குட்டி, நானும் 1 வருஷமா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். உன் காதலை உன் கண்ணுக்குள்ளேயே கண்டுபிடிச்சிட்டேன். இனியும் என் காதலை மறைக்க முடியாது. நான் உன்னை கண்ணாலம் கட்டிக்கிறேன். என்னயா திடுது கொண்டு வந்த கண்ணாலம் அது இதுன்னு வளர்ற. 1 வருஷமா யோசிச்சுதான் அந்த முடிவுக்கு வந்தேன். என்னயா தாலியோட வந்திருக்கிற? இது இந்த மீன் மார்க்கெட்ல இருக்கிற இத்தனை ஜனங்களை சாட்சியா வச்சு உன் கைத்துல ரவி சார் சாட்சியா கை வச்சு இந்த தாலியை உன் கைத்துல கட்டுற. இனிமே மீன் பப்புலு மீனும் எம்மா நாள்தான் இந்த கூடைகளை மீன் வச்சு குவிக்கினே இருப்ப. இனிமேல் நான் வந்துட்டு இல்ல. இந்த தாலியை தவிர உன் செயின் தோடு கம்மல் கொலுசு எல்லாம் கொடு. செட்டு கடையில வைக்கிறோம், 10 போட்டு வாங்குறோம், ஸ்ட்ரெயிட்டா பசிபிக் கடல போய் மீன் பிடிக்கிறோம், கொண்டாந்து குவிச்சு. இனிமேல் நீ தான் அந்த மீன் மார்க்கெட்டுக்கு மகாராணி. நீ சொல்லும் போது எனக்கு சுகமா இருக்கியா? ஜாக்கி ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. நீ நேரா ஸ்னேகா கிட்ட போ. ஸ்னேகா, என் மயிலு மாமன் பாரு, உனக்கு செயின் தோடு கம்மல் தொங்கட்டா எல்லாம் உழைச்சி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கிழிச்ச ஏண்டா, எவ்வளவு ஒரு ஏமாத்தி 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவகிட்ட இருந்து ஆட்டை போட்டு வந்திருக்கிறியா? நான் என்னமோ பார்த்தேன், இனிமேல் இந்த பக்கமே வந்துடுற போயோ. ஐயோ கைத்த விட்ரி. ஏய், நீ இல்லாட்டி எனக்கு கண்ணடி, எனக்கு மீன் குட்டி இருக்கிறா. நாங்க போறேன். மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உன் ஞாபகம். அப்ப மத்தியான நேரத்துல எவன் ஞாபகம்? ஏண்டா, ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சு என்ன 2ஆவது கல்யாணம் பண்ணி தாலியை கட்டி என் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டியடா. என் நகையெல்லாம் கூட்டுறா. இந்த அவன் தாலி இனிமேல் என் மூஞ்சில முழிக்காத. ஐயோ கைத்த விடுறி. இந்த ஜாக்கி சொல்லி 2 கல்யாணம் பண்ணி அப்பா நிம்மதி இல்லாம போயிட்டேன்னு எங்கே நிம்மதி. ஏய் ஜாக்கி, நீ மட்டும் என் கையில கட்டச்ச இவன் பேச்ச கேட்டு இந்த பாலடைஞ்ச மண்டல உட்காந்துட்டு இருக்கிறேன்னே. ஐயோ பபால் எல்லாம் பறக்குது, கொமட்டுதே. ஐயோ நாய் நிறைய ஊழ விடுது. ஐயோ ஒரு பேய் போயிட்டு இருக்குது. கடவுளே, இப்பதான் 2 டெபில் கிட்ட தப்பிச்சு வந்தேன்.
அநியாயமா ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு. இது பேயா பிசாசா பூதமா? ஜாக்கி நீ எங்கடா இங்க? டேய் பப்ளு, நானே இதே பிரச்சனை மாட்டிக்கிட்டான்டா. 6 மாசமா இங்கதான்டா தங்கி இருக்கேன். 6 மாசமா இங்கதான் தங்கி இருக்கியா? ஏன்டா 2 பொண்டாட்டி கட்டினா சௌரியமா வாழலான்னு சொன்னியாடா? டேய் பப்ளு, ஏன் சொன்னா எனக்கு இங்க தனியா படுக்கிறதுக்கு பயமா இருந்துச்சுடா. ஒரு துணை தேவைப்பட்டதுடா. எப்பதான் ஐடியா கேட்டியா? நீ அடி வாங்கிட்டு இங்க வந்துட்டு தெரியுண்டா. டேய் பப்ளு, உனக்கு நான் துணைடா, எனக்கு நீ துணைடா. சீ, போடா. இப்படிதாங்க குடும்ப பிரச்சனை மத்தவங்க ஐடியா கேட்டு வீணா போனவங்க நிறைய பேரு. சுயமா சிந்திச்சு சுயமா முடிவெடுப்போம். ஓகே.